Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பேபி ஃபுட் ரெசிபீஸ்ல ஹோம்மேட் செர்லாக் எப்படி செய்யறது அப்படினு தாங்க பார்க்க போறோம். நம்ம கடையில செர்லாக் வாங்குறதை விட வீட்ல இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி ரொம்ப ஹெல்தியான இந்த செர்லாக் செய்யலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த செர்லாக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்திடலாம். நான் சாப்பாட்டு அரிசி ஒரு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. பச்சரிசி குழந்தைகளுக்கு டைஜஸ்ட் ஆகாது. அடுத்ததா எல்லா பருப்பு வகைகளும் சேர்த்துக்க போறோம். எல்லா பருப்புமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி 1 டம்ளர்னா மற்றதெல்லாம் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கணும். முதல்ல கடலை பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அடுத்ததா துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அடுத்ததா பாசி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மைசூர் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பச்சை பயிறு 2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை உளுந்து 2 டேபிள் ஸ்பூன். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நீங்க கருப்பு முழு உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க கொள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட நான் 10 பாதாம் பருப்பும் 10 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேங்க. ரெண்டுமே சேர்க்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ரெண்டுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இந்த பாதாம் முந்திரி தவிர மற்ற எல்லா பொருட்களையுமே ஒரு பாத்திரத்துல போட்டு ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ இதுல நான் தண்ணி ஊற்றி ஒரு 1 மணி நேரம் போல ஊற வச்சிடுறேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சு எடுத்துடலாம். வடிச்சு எடுத்துட்டு ஒரு வடிதட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல வச்சிருங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமா வடிஞ்சு வரட்டும். தண்ணி ஃபுல்லா சுத்தமா வடிஞ்ச பிறகு ஒரு வெள்ளை துணியில நல்ல சுத்தமான துணியில இந்த ஊற வச்ச பருப்பு அரிசி எல்லாத்தையும் நம்ம நல்லா காய வச்சுக்கலாங்க. வெயில் அடிச்சதுன்னா நீங்க வெயில்ல கூட ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். இல்ல வெயில் இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயே நல்ல துணியில போட்டு ஒரு ஃபேன் காத்துல ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே போட்டு வச்சிருங்க. இப்போ இதை வறுக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு இங்க வெயில் இல்லாததுனால நான் ஃபேன் காத்துல தான் ஒரு 3 மணி நேரம் போல வச்சிருந்தேன். ஓரளவு அந்த ஈரத்தன்மையெல்லாம் நல்லா போயிருச்சு. வறுக்கும் போதுதான் நம்ம ரொம்ப பொறுமையா மெதுவா வறுக்கணும். இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பையும் பாதாமையும் இது கூடவே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அப்படியே நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது கூட செரிமானத்துக்காக 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் ஓமமும் நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஓமம் வீட்டில் இல்லாட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. வறுக்கும் போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 20ல இருந்து ஒரு 25 நிமிஷம் கிட்டவாது நம்ம கண்டிப்பா வறுக்கணும். இப்போ பாருங்க கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ ஒரு 25 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் கடைசியா வறுத்த நிலக்கடலை இது கூட சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் போல வறுக்க போறேன். மொத்தமா நான் இதை ஒரு 30 நிமிஷம் கிட்ட வறுத்திருக்கேங்க. எதுக்காக நாம இதை இவ்வளோ நேரம் வறுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நிறைய பருப்பு பயிறு எல்லாம் சேர்த்திருக்கோம். குழந்தைகளுக்கு ஈஸியா டைஜஸ்ட் ஆகாது. அதனாலதான் இதை 1 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்காவது வறுத்தாதான் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். நான் வறுத்த நிலக்கடலை சேர்த்ததுனாலதான் கடைசியா இதை சேர்த்தேன். நீங்க வறுக்காத நிலக்கடலை வாங்கினீங்கன்னா முதல்லயே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வறுக்கும் போதே சேர்த்து அப்படியே வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டுல கொட்டி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை இப்போ நம்ம மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. நம்ம ஊற வச்சு வறுத்து அரைக்கிறதுனால இது நல்லா நைஸா அரைப்பட்டுரும். இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி சலிச்சிட்டு ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல இருந்து எப்படி கஞ்சி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு இதுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாம கரண்டி வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு மினிமம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுல நிறைய பருப்பு பயிறு சேர்க்கறதுனால நல்ல திக்னஸ் வரும். அதனாலதான் நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க சொன்னேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க இது எந்த அளவுக்கு நல்லா வத்தி வந்திருக்குன்னு. இப்போ இதுல நீங்க இனிப்பு சேர்க்கறதா இருந்தா இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இனிப்பு எதுவுமே சேர்க்கல. அதனால இதுல நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதாங்க, குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ஹோம்மேட் செர்லாக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பவுடரை நீங்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 மாதத்துக்கு தேவையான அளவும் வீட்டிலையே அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு 7 மாதத்துலேருந்து குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பேபி ஃபுட் ரெசிபீஸுக்கும் வெயிட் லாஸ் ரெசிபீஸுக்கும் நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.